ஹலோ மக்களே, நேற்று வச்ச சாதம் இன்றைக்கி மிச்சமாக இருக்குது. 5 நிமிஷத்தில் என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெஃப்ட் ஓவர் ரைஸுக்கு மேக் ஓவர் கொடுக்கறதுக்கு பூண்டு வச்சு ஒரு ஸ்பைசியான டேஸ்டியான பூண்டு மசாலா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 பல் பூண்டு எடுத்து மிக்ஸி இல்லைன்னா இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா இடித்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டில் ஏற்கனவே கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா இதில் இருக்க மசாலாவை இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் இன்னுமே அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை கொண்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு பூண்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே முட்டைக்கோஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் தான் சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். எல்லாருக்கிட்டேயும் எல்லா வெஜிடபிள்ஸும் எப்பயும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வெரைட்டி ரைஸில் தண்ணிக்காய் தவிர நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டைக்கோஸை பொரியலுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக்கிடக்கூடாது. கொஞ்சம் கடிக்கிற பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயும் கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்க்யூ மக்களே, நம்மளோட புதினா ரெசிபிக்கு அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு மசாலா சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்களேன். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.